ஏன்பா வீட்டை சுற்றி தீ வச்சதெல்லாம் வேலை முடிஞ்சுதா? எல்லா வேலையும் குப்பை முடிஞ்சிருச்சுமா. சுத்தமாக இருக்கக்கூடாது, வீட்டை சுற்றி பளிச்சுன்னு இருக்கணும். அந்த குப்பை பொறுக்கிறவங்க வர்றாங்கல்ல, குப்பை எடுத்துகிட்டு போகிறவங்க, அவங்க வந்து எத்தனை சத்தம் போடுறாங்க? என்னென்னு சத்தம் போட்டான்? என்னென்ன சத்தம் போடுறாங்கன்னா, குப்பை அங்கேயும் இங்கேயும் கொட்ட வேண்டாங்க, இது நம்ம வண்டிக்கு கொண்டாங்க, நாங்கள் எடுத்துகிட்டு போகிறோம் அப்படிங்கிறாங்க. ஒரு நாளைக்கு வர்றோம், 9 நாளைக்கு வர மாட்டேங்கிறேன். வர்றாங்க அவங்க, நம்ம வர்ற நேரத்தில் நான் ஒரு டப்பாவில் க்ளீனாக சரி, அப்போ காலையில் ஒரு 6 மணிக்கு ஒரு டீயை கொடுத்துரு, நான் போய் வெளியே உட்காந்துக்கிறேன். ஏன்னா அவங்க வர நேரம் பார்த்து அவங்க தான் விசில் அடிக்கிறாங்க சாமி. விசில் தான் அடிக்கிறாங்க. எத்தனை மணிக்கு கரெக்டாக சொல்ல சொல்லி பார்ப்பா அவங்கள. அதெல்லாம் எத்தனை மணிக்குன்னு சொல்ல முடியாது, கொஞ்சம் எச்சு கம்மியாகிறதா 8 மணிக்கு பார்த்துட்டே தான் அவங்க வந்து உள்ள வந்து விசில் அடிப்பான். அப்படியெல்லாம் அடிக்க மாட்டாங்க. அந்த நேரம் சுத்தம் பண்ணி விட்டாச்சு, சுத்தம் பண்ணி விட்டாச்சுல்ல. அவங்க வந்த குப்பையை அதில் போடுங்க, இனிமேல் கொட்டாதீங்க, யாரோ கொட்டிட்டு போகிறாங்க, நம்ம கொட்டக்கூடாது. அதான் சரிம்மா, சரி, புரிஞ்சுதா? அப்புறம் வந்து அந்த வண்டிக்காரர் வந்தாங்க, அந்த குக்கரு கேஸ் அடுப்பெல்லாம் புது அடுப்பாக இருக்குது. சரி சரி, அதில் ஒன்று வாங்கலாமான்னு யோசனை பண்ணேன். எதுக்கு உங்களை கேட்டு நான் சொல்கிறேன்னு அந்த வண்டிக்காரர் 2-3 வாரம் பார்த்துட்டு தான் போகிறாங்க. என்ன இப்போ இருக்கிறதுல ரிப்பேர் ஆகி போச்சா? இப்போ இருக்கிறதுல ரிப்பேர் ஆகி போச்சா? இருக்குது, அந்த பர்னர்லாம் கொஞ்சம் பழசு மாதிரி இருக்குது. வாங்கி ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. சரி, புதுசாக இருக்குதே, புது மாடலாக வேறு இருந்தது, பார்த்தா நல்லா லுக்காக தான் இருந்தது. சரி சரி வாங்கிக்கிங்கக்காண்ணா, மெதுவாக கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மெதுவானா எவ்வளோ நாள் கொடுக்குறது? அம்மா நீங்கள் கொடுக்குறப்ப கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை, நீங்கள் வாங்கிக்கங்க முதல்ல அப்படின்னு. அப்படித்தாம சொல்லுவேன் கடை கொடுக்குறவன் முதல்ல. அது உனக்கு தெரியலையா? அதான் அவன் வம்பில் வந்து கொடுக்குறான். வம்பில் கொடுக்குறேன், வம்பில் கொடுத்து அப்புறம் குடிமையை பிடிப்பேன். 2 வாரம் கொடுக்காம இருந்து போட்டுப்பாரு, வாரம் வர்றாருல 2 வாரம் கொடுக்காம இருந்துப்பாரு, ரோட்டில் நின்று கேட்பனல்ல. அப்புறம் எனக்கு நீ தானே ஐயா கொடுத்த அப்படின்னு அப்போ தூக்கி கொடுத்துடலாம? காசு போனால் ஆடும் முதல்ல கொடுக்குற காசு போனது தானே. அப்புறம் யார் காசு கொடுக்குறாங்க முதல்ல? அவன் காசு வாங்க அவனுக்கு கொடுத்து போயிடுவான் அப்படின்னு சொன்னான் நம்மகிட்ட. வாங்கிக்கங்கன்னு தான் சொல்கிறா. வாங்கிக்கங்க, நீங்கள் முள்ள கொடுங்க, ஒன்றும் பிரச்சனை. நின்று பேசிகிட்டே போகிற, வண்டி போகுது பார்த்தாலே நின்றுக்கிறான் வந்து வாங்கிட்டுன்னு. நானும் சரி எதுக்கு இவங்ககிட்ட வாங்கிட்டு அப்படின்னு தான் நான் நினச்சேன். ஆனால் சேர்லாம் நல்லா தான் இருந்தது பார்த்தா, அதனால் சரி வாங்கிக்கலாமான்னு யோசனை பண்ணுறேன். வாங்கின எப்படிமா கடன் கட்டுவேன்? சும்மா வாங்கிக்கிறேன்னு சொல்கிறேன். எதுக்கு கடனை வாங்கிட்டு சிரமப்படணும்? இப்போ கடன் இல்லாமல் இருந்தால் நிம்மதியான பொழப்பு, அது தெரிஞ்சுக்கோ. கடன் வாங்கிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை வருவேன், ஞாயிற்றுக்கிழமை வரும்போது அவனுக்கு பணம் ரெடி வைக்கணும், அது வேலைக்கு வந்து யோசனை பண்ணிட்டு உட்காந்துருக்கணும். முடியுமா அது? நான் கட்டுறதுனா கட்டுறேன், எனக்கு வியாபாரம் பண்ணிகிட்டு இருக்கிறேன், கட்டிக்குவே. இருந்தாலும் கடையில் போய் வாங்கிக்கலாமா இங்கே வாங்குறதா அப்படின்னு தான் கேட்டேன். கடையில் போய் வாங்கிக்கலாம்னா கடைக்கு மொத்தமாக காசு கொண்டு போகணும்ல. எனக்கு என்ன ஒரு ஓவல் ஒன்று எடுக்கணும். ஓவல் அது எதுக்கு சாமி? கேக் தயார் பண்ணலான்ட்டு இருக்கிறேன். கேக்கு இது வரைக்கும் கேக் தயார் பண்ணது இல்லையா? எனக்கு தெரியாது, இப்போ தான் சொல்லி கொடுத்தாங்க. சொல்லி கொடுத்தாங்களா? எங்கே சொல்லி கொடுத்தாங்க சாமி? எங்கள் பொண்ணு சொல்லி கொடுத்து. அப்போ சரி வாங்கி ஓவராக வாங்கி வர்றால எல்லாம் ரெடி பண்ணி கொடுத்துட்டு போயிடுவாங்க. அதனால் நான் வாங்கிக்கலாமான்னு யோசனை பண்ணுறேன். வாங்கி என்ன நோன்னு போகிற? கேக் அதில் தான் இப்படி என்னென்னமோ ஊற்று அப்படியே ஊற்றி அழகாக வச்சுருக்குறாங்க, மொட்டிலியா பேப்பர் போட்டு இப்படி வச்சு இப்படி மூடி இப்படி வச்சுட்டா கொஞ்சம் குண்டா தெரியுதா, அப்படியே போச்சுன்னா சேல்ஸ் ஆகும் நல்லா. நான் ஏற்கனவே கடை வச்சுருக்கிறோமல்ல, இது கேக் ஒரு சைடில் வச்சுட்டு அது வியாபாரம் ஆகுன்னு நினைக்கிறேன். அது ஓவன் இல்லாமல் தான் இப்போ இது வண்டிக்காரர்கிட்ட வாங்கலாமான்னு கேட்குறேன். அம்மா, நிம்மதியாக இருக்கிற பொழப்பை விட்டு நிம்மதி இல்லாத பொழப்புக்கு நீ அலையிற. ஏன்னா கடனை வாங்கினா கடனை கட்ட முடியுமான்னு முதல்ல நல்லா யோசனை பண்ணு. வியாபாரம் ஆகலைன்னா எப்படி கட்டுவேன்? நான் கேட்குறதுக்கு மட்டும் பதில் சொல்லு. வியாபாரம் ஆகாமல் இல்லை, இப்போ வந்து கடையிலேயே வாங்கினது தான் நல்லது. இவங்ககிட்ட வாங்கினா கம்மியாக கிடைக்குமே என்னமோன்னு பார்த்தேன். கம்மியாக கிடைக்குதோ கூட கிடைக்குதோ எனக்கு தெரியாது. கடையில் வாங்கினா பிராண்டட் ஐட்டமாக இருக்கும். அது என்னென்னா ஒரு ரிப்பேர் ஆனால் போய் கேட்கலாம். இவன் 2 வாரத்துக்கு வருவான் கொண்டு ரிப்பேர் வேண்டாம். அது வேண்டாம் சாமி, சரி ஒன்றும் வேண்டாம். நீ கடையிலே போய் வாங்கிட்டு வந்து நீ கேக் போட்டு வியாபாரம் பண்ணு, நான் வேண்டான்னு சொல்லல. அது போக ஆயிலெல்லாம் ரெடி பண்ணலாம், ஹேர் ஆயிலெல்லாம் ரெடி பண்ண போறியா? எல்லாம் ரெடி பண்ணி ஆன்லைனில் பிஸ்னஸ் பண்ண போகிறப்போ சரி பண்ணு சாமி, பண்ணு. இருக்கு சாகிற வரைக்கும் ஏதோ ஒன்று பண்ணிட்டு போக வேண்டியதான். ஏப்பா, நான் 10 பைசா 6 கட்ட வாங்காமல் இருக்கிறேன் வயசான காலத்தில். சரி, உங்களை உட்கார வச்சும் கூட சாப்பாடு போடுறவங்கனால முடியாது அப்படின்னு. இனி உட்கார வச்சு போடுற, நிற்க வச்சு போடுறியா? இப்போ 2 பேரும் தான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறோம். இருந்தாலும் வந்து அந்த அளவுக்கு செஞ்சுட்டு இருக்கிறோம். இனி வந்து ஏதோ அந்த மாதிரி எல்லாம் பண்ணலாமா, கேக் பண்ணலாமான்னு அபிப்பிராயம் இருக்குது. நான் எப்படி சொல்கிறது என்ன சொல்கிறது, நானே இப்போ திக்குமுக்கு ஆடிட்டு உட்காந்துருக்கிறேன். என்ன நீ சொல்கிறத பார்த்தா இன்னும் மேல் நம்மளுக்கு எதுக்கம்மா கடனம் வாங்குற வேலையெல்லாம்?
சரி வேண்டாங்கிறீங்க. ஆமாம், கடனை வாங்குற வேலை மட்டும் வேண்டாம் தயவு. கடனே வேண்டாம். புஷ்குன்னு சுருக்குன்னு சொல்லிட்டான்னு வையே, நம்ம பருக்குன்னு இருக்கு நம்மளுக்கு. 4 பேர் நம்மளை பார்த்தானே இந்த கரெக்டு பயலுக்கு எதுக்கு இந்த மாதிரி வேலை அப்படிம்பாங்கல்ல. அதனால தான் சொல்கிறேன் வேண்டாம், கடனை வாங்க வேண்டான்றப்போ. ஆமாம், அவன் விற்கிறதுக்கு ஏதோ விற்கிறதுக்கு 4 வீடு பக்கம் வந்து 4 பேர் கொடுத்தா நான் வார 4 பேர் பாவமாகவும் இருக்குது. அவன் அவனுக்கு பாவமாக அப்படின்னு நான் நினச்சேன். பாவத்தை உங்கள் கையில் கொடுத்து போட்டு போயிடுவான். பாவமாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னம்மா பாவம் கேட்குறாங்க, அவங்களுக்கு வியாபாரம் நம்மளுக்கு வியாபாரம் 15 கொடுத்தா போதும் அப்படின்னு நினச்சிட்டு தான் கேட்டேன். இவ்வளவு நாய் அம்மா சாமி, கடனையே வாங்க வேண்டாம் தயவு பண்ணி. கடனை யாருக்கிட்டே வாங்க வேண்டாம் தயவு பண்ணி, தயவு பண்ணி வாங்க வேண்டாம். இப்போ சரி ஓகே விடுங்க.